ரமேஷ், பிரதமர் மோடியின் வாழ்த்து செய்திக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார் அல்லவா? அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? பிரதமர் மோடியின் கடிதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவின் வெற்றிக்கு பிரதமர் மோடியின் வாழ்த்து செய்தி எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்த்து செய்திக்கு நன்றி, பிரதமரின் ஆதரவுக்கும் தனது நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று மாலை ஒரு பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அதே போல திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் பிரதமரும் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வாழ்த்து செய்தியில் தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டி ஒரு நீண்ட வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முதல்வரும் நன்றி தெரிவித்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்தில் அதீத ஆர்வம் கொண்டிருந்தவர் கருணாநிதி எனவும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் பிரதமர் மோடி கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டியிருந்தார். அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பதிலளித்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவின் வெற்றிக்கு பிரதமர் மோடியின் வாழ்த்து செய்தி மற்றும் பிரதமரின் ஆதரவுக்கு நன்றி எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.